السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணித்திற்குரியவர்களே, இன்றைய தராவீஹிலே ஒரு வசனம், وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய நற்செயல்கள் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொண்டால், அல்லாஹ் எந்த முஃமின்களுக்கு முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றானோ அத்தகைய பட்டியலிலே நாம் எல்லாம் வந்து விடுவோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சிரமப்பட்டு பலவிதமான வேதனைகளை அனுபவித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதாக நாம் பாடுபடுகிறோம். அப்படிப்பட்ட அந்தஸ்துகளால் தரஜாக்களால் உயர்ந்து நிற்கக்கூடிய சொர்க்கத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக கட்டாயமாக பெற்றுக்கொள்ள முடியும். சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய ஏராளமான நற்காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் வகுத்து கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே விவரித்து காண்பிப்பார்கள். அருமை நாயகத்தினுடைய வார்த்தை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு நேரத்துல சொல்லுவாங்க சொர்க்கம் கடமையாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேரத்திலே சொர்க்கத்திலே அவர் நுழைந்து விட்டார் என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சில நேரங்களிலே சொர்க்கம் செல்வார் என்பதாக சொல்வார்கள். இன்னொரு சில நேரத்திலே சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்பதாக சொல்வார்கள். இன்னும் ஒரு சில நேரத்திலே சொர்க்கம் சென்று விட்டார் என்பதாக சொல்வார்கள். இன்னும் சில நேரங்களிலே சொர்க்கத்திலே புகுந்தே தீர்வார் என்பதாக சொல்வார்கள். இன்னொரு நேரத்திலே சொர்க்கத்திலே நுழைய செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது என்பதாக சொல்வார்கள். சொர்க்கத்திலே இவரை நுழைய செய் என்பதாக அருமை நாயகம் துஆவும் செய்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தினுடைய கடமையாகக்கூடிய நற்காரியங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி நடக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நபரை பார்த்து அருமை நாயகம் சொல்லி காண்பிப்பாங்க. அப்போ 3 குணங்கள் இருக்கிறது. இந்த 3 குணங்கள் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் 3 காரியங்கள். ஒன்று மோசடி செய்வது, இரண்டாவது கடன், மூன்றாவது ஆணவம். இந்த 3 விஷயங்களும், இந்த 3 குணங்களும் யாரிடத்திலே இல்லாமல் இந்த 3ஐ விட்டும் யார் நீங்கி விட்டாரோ நிச்சயமாக அவருடைய உடல் உயிரை விட்டும் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் எந்த சூழலிலேயும் சரி, எந்த தருணத்திலேயும் சரி, மோசடி செய்யக்கூடிய மாபாதக செயலிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு மௌத்து வந்தாலும் சரி, மௌத்து வந்துவிட்டாலும் சரி, அந்த நேரத்திலே நாம் நெருக்கமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலேயும் இந்த மோசடி என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே நாம் மிக மிக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கடனும், நமக்கு மௌத்து வருவதற்கு முன்னதாக கடன் இருந்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்க மாட்டாங்க. மௌத்தாயிட்டால் ஜனாசா தொலை வைக்க மாட்டாங்க. அந்த கடனை யாராவது ஒப்புக்கொண்டு விட்டால், கடனை நான் அவருக்கு பகரமாக நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, கடனாளிக்கு ஜனாசா தொழுகையை கூட தொலை வைப்பாங்க. அந்த அளவிற்கு கடன் என்பதை விட்டும் நான் நிச்சயமாக தூரமாக இருக்க வேண்டும், மௌத்து வருவதற்கு முன்னதாக. அதே போல இந்த ஆணவ போக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் நாம் யாரை
கீழாக தாழ்வாக நினைத்து கொண்டு அவர்களிடத்திலே ஆணவத்தை வெளிப்படுத்துகிறோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை நம்மை விட உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருப்பான். ஆனால் நம்முடைய மௌத் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய உயிர் சொர்க்கத்திற்குள் புகாமல் வெளியே தள்ளப்படும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த மூன்றை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க, ரலீது பில்லாஹி ரப்பா, நான் அல்லாஹ்வை ரப்பாக புரிந்து கொண்டேன். அதே போல இஸ்லாமி தீனா, இஸ்லாம் மார்க்கத்தை நான் மார்க்கமாக நான் ஒப்புக்கொண்டேன், நான் அதை பொருந்திக் கொண்டேன் என்பதாக சொல்லக்கூடியவர். வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக யார் சொல்லுகிறாரோ, இந்த வார்த்தையை யார் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக சொல்லுகிறாரோ, ரதீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யார் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை உறுதியாக்கி விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நான் எப்படி சொல்ல வேண்டும்? மன உறுதியோடு சொல்ல வேண்டும். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா, ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படுகிறார். அதை குறித்து மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை குறித்து பேசுகிறார்கள். அவர் நல்லவர், நல்ல மனிதர், அவர் இருக்கின்ற பொழுது நல்ல தொழுகையாளியாக இருந்தாரு, நல்ல சாலிஹான மனிதர், நல்ல மனிதர் போயிட்டாரு என்பதாக சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உறுதியாயிருச்சு உறுதியாயிருச்சு உறுதியாயிருச்சுன்னு 3 தடவை சொன்னாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஜனாசா அதே மாதிரி கொண்டு போகப்படுது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் அந்த ஜனாசாவை பற்றி சொல்லுகிறாங்க, ரொம்ப மோசமானவர், இவர் இருக்கின்ற பொழுது நிறைய தவறு செய்யக்கூடியவராக இருந்தார், நிறைய பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார், நல்ல வேளை இவர் போயிட்டாரு என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னாங்க, உறுதியாகிருச்சு உறுதியாகிருச்சு உறுதியாகிருச்சுன்னு 3 தடவை சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், முதல்ல ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்ட பொழுது அதே மாதிரி உறுதியாகிவிட்டது என்பதாக 3 முறை சொன்னீர்கள். இரண்டாவதாக அதே போன்று ஜனாசா கொண்டு போகும் பொழுதும் அதே வார்த்தையை சொன்னீர்கள், என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ, நல்ல விதமாக யாரை பற்றி பேசினீர்களோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்பதைத்தான் நான் 3 முறை சொன்னேன் என்பதாக சொன்னார்கள். பிறகு ஒரு ஜனாசா போன பொழுது யாரெல்லாம் அவர்களை இகழ்ந்து பேசினீர்களோ அந்த மனிதருக்கு நரகம் கடமையாகிவிட்டது உறுதியாகிவிட்டது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாக ஆவீர்கள் என்பதாக 3 முறை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது கடைசி நேரத்திலே தீர்மானிக்கப்படக்கூடிய நேரம். ஆகையினால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலர்களை சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள், ஒரு சிலர்களை இவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்பதாக சொன்னார்கள், ஒரு சிலர்களை இவர் சொர்க்கம் நுழைவார் என்பதாக, இப்படி ஒவ்வொரு நேரத்திலேயும் சொர்க்கம் கிடைக்கக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாரும் சஹாபா தோழர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவங்களுடைய முறை வருகிறது, அவங்க போய் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வேகமா வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செய்தியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க, மக்களிடத்தில் இருந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அழகான முறையிலே ஒலு செய்கிறார், ஒலு செஞ்சுட்டு அவர் உள்ளச்சத்தோடு அவர் தொழுகிறார், அப்படி தொழுதுட்டான்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த உக்பார் எல்லாம் வந்து இதை கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, என்ன அருமையான வார்த்தை என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே இவங்க வந்தவங்க கேட்டுட்டு இந்த வார்த்தை சொன்ன உடனே கீழே ஒரு ஆள் இன்னொரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் சொல்றாரு, இதற்கு முன்னாக அருமை நாயகம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை விட அருமையான வார்த்தை என்பதாக சொன்னார். உடனே எட்டி யாரும் சொல்லி முகத்தை பாக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், உக்பாவே, அருமை நாயகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு செய்தி சொன்னாங்க, அப்ப நீங்க இல்ல,
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வருவதற்கு முன்னதாக ஒரு செய்தியை சொன்னார்கள். உங்களிலே ஒருவர் அழகான முறையிலே ஒலு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லக்கூடிய அழகிய வார்த்தையை யார் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 8 சொர்க்கத்தினுடைய வாசல்களையும் திறந்து வைத்து விடுவான். அவர் எந்த வாசல் வழியாக நினைக்கிறாரோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்கின்ற மிக அழகான அருமையான வார்த்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது, இப்படி ஒவ்வொரு சபையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க, சொர்க்கம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான் என்பதை சொல்லித் தந்தார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்நாளையிலே இது போன்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திருக்கலிமாவை மொழிபவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விடுவான் என்பதாக சொன்னார்களே. இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் நாம் அதிகமாக மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளை கொண்டு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டவர்களாக அருமை நாயகம் யாரையெல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்களிலே நாமும் ஆகுவதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.